என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம் அஞ்சலி? அஞ்சலி, என்னம்மா, என்ன பிரச்சனை? கிஷோர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்தான். அனுவை வெளியில கூட்டிட்டு போலான்னு சொன்னான். அனு ரூமுக்குள்ள போயிருக்கான். ஏதோ கை தவறி உடைச்சிட்டான் போல இருக்கு. அதுக்கு அனு ரொம்ப டென்ஷன் ஆகி அவனை கண்ணா பின்னான்னு திட்டான். என்னது? அனு கிஷோரை திட்டினாளா? ஆமாண்ணே, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா திட்டா. அறிவு இருக்கா, மேனஸ் இருக்கா, என் ரூமுக்கு நீ பெர்மிஷன் இல்லாம எப்படி வரலாம் அப்படின்னு கண்டபடி திட்டானே. பாவம் பா கிஷோர், அவனுக்கு மூஞ்சி செத்து போச்சு. பேசாம வெளியே போயிட்டா. எங்க அனு? அதே விட்டுருப்பா, நீ இன்னும் போய் அனுவை திட்டாத. பேசாதம்மா. நீங்க யாரும் அனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். அனு கிஷோரை திட்டினது தப்பு. அவ யாரு? இந்த வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள, அவளுக்கு ஹஸ்பண்டா வரப்போறவ, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்படி அவ திட்டலாம்? அவகிட்ட திட்டு வாங்குறதுக்கு அவனுக்கு என்ன தலையெடுத்தா? நில்லுப்பா, சொல்றது கேளு. அதே அனு, அனு, என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? கிஷோரை இன்சல்ட் பண்ணி அமிச்சாமே, அவனை யார் நினைச்ச? உன்னை கட்டிக்க போறவன். அவனை கண்டபடி பேசி அவமானப்படுத்தினியா? அது பேசாத, வாய் மூடு. உங்க அம்மா ரொம்ப இடம் கொடுக்கறாங்க, அதனால தான் நீ இப்படி எல்லாம் ஆட்டம் போடுற. கிஷோருக்காக எத்தனை பணக்கார பொண்ணுங்க, அழகான பொண்ணுங்க அவனை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க தெரியுமா? அத பத்தி எல்லாம் பெருசா நினைக்காம நம்ம குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாம அவ்வளவு நல்ல மனுஷனை அவனை எப்படி இந்த மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணலாம்? நீ அவன் அப்படி என்ன தப்பு பண்ணா? இதோ பார், இந்த மாதிரி அவன் கிட்ட அலட்சியமா நடந்துக்கிறது இன்னையோட விட்டுரு, புரியுதா? அது போது விடு. அவளே ரொம்ப அப்செட் ஆயிருக்கா. நீ வேற எதுக்கு கிஷோர் கிட்ட இப்படி எல்லாம் பேசணும்? பேசிட்டு எதுக்கு அப்செட் ஆகணும்? ஓகே அதே, கூல் டவுன். பாவம் கிஷோர், வீடு தேடி வந்தவன இந்த மாதிரி எல்லாம் பேசா அவன் மனசுக்கு என்ன ஆகும்? முதல்ல போன் பண்ணி ஒரு சாரி கேட்கணும். ஆண்டி, யாரும் இல்லைங்களா? எல்லாரும் மேல ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்களா? நீங்க போய் பாருங்க. சரி. ஹலோ கிஷோர், ஹாய், ஆதி பேசுறேன். சொல்லாதே. I'm sorry, extremely sorry. ஏ ஆதி, வாட் இஸ் திஸ் யார்? அது எல்லாம் கேள்விப்பட்ட கிஷோர். அனு உன்கிட்ட இப்படி பேசினதுக்கு I'm extremely sorry. கிஷோர், உன்னை பார்க்கணும். நீ எங்க இருக்க? போனை கட் பண்ணு, வந்துகிட்டே இருக்கிறேன். அப்படியா? கிஷோர், என்னானு கண்ணு கலங்கி இருக்கு? யாராவது திட்டினாங்களா? சாரி அனு, தப்பு என் பேர்ல தான் தெரியாம திட்டிருப்பாங்க. சாரி அனு, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீ ஆசையா வச்சிருந்த புத்தர் சிலை என்னாலதான் உடைஞ்சு போச்சு. உனக்காக 10 புத்தர் சிலை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த வாங்கிக்கோ. அனு, வாங்கிக்கோ ப்ளீஸ் அனு, ப்ளீஸ். இப்போ சந்தோஷம் தானே? கிஷோர், ரொம்ப தேங்க்ஸ்பா. ஏன் ஆண்டி, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? நீ கோச்சிட்டு போயிட்டியோன்னு நினைச்சு நாங்க எல்லாரும் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருந்தோம். நீ மறுபடியும் திரும்பி வந்து அனுவை சமாதானப்படுத்திட்ட. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனு ரொம்ப கொடுத்து வச்சுவ. இட்ஸ் ஓகே ஆண்டி. அனு, உடைஞ்சு போன புத்தர் சிலையை ஏன் வச்சிருக்க? அதை தூக்கி குப்பையில போடு. மனோ, மனோ, நீங்க? நான் மனோ ஒர்க் பண்ற ஒர்க் ஷாப்போட ஓனர். வாங்க சார், உள்ள இல்ல வாங்க. இருக்கட்டுமா, பணம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. என்ன சார், பணம் எல்லாம்? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மனோ அர்ஜென்ட்டா 10,000 ரூபாய் பணம் கேட்டிருந்தான்.
அவன் கேட்கும்போது என் கையில 5000 ரூபா தான் இருந்துச்சு. சரி, முக்கியமான விஷயமாச்சே, அதான் பணம் கிடைச்ச உடனே மீதி பணத்தை எடுத்துட்டு வந்தேன். இந்தாம்மா, வாங்கிக்கம்மா. இப்ப அம்மாக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? தேவையில்லையா? பரவாயில்ல. மனோ எங்க? அவன் கொஞ்சம் வெளியே போயிருக்கான். அப்படியா? சரி, நான் கிளம்புறேன். வந்த உடனே நான் வந்த விஷயத்தை மறக்காம சொல்லிடுங்க. கண்டிப்பா வரேம்மா. சொல்றேன். என்னடி இதெல்லாம்? அந்த ஆளு என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. நம்ம மனோவை அப்பாவின்னு நினைச்சிட்டு இருந்தோம்மா. ஆனா அவன் அப்படி இல்ல. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 5000 ரூபாய் பணம் வாங்கியிருக்கான். அவனுக்கு எதுக்கடி பணம்? அவர் இப்ப முன்ன மாதிரி இல்லம்மா. லவ் பண்றாரு, 1000 செலவு இருக்கும். அவன் ஏதோ தப்பான வழியில போறாம்மா. ரொம்ப தப்பு பண்றான். மனோவா இவ்வளவு தூரம் போயிட்டா? நான் என்னடி பண்ணுவேன்? என் புள்ள மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் வீணா போச்சு. வீணா போச்சு. என்ன கொண்டு வந்துட்டியா? கொடு. இங்க. இந்தா, இதுல 50,000 இருக்கு. இதுல புல்லட்ஸ் இருக்கு. ஓகே, குட், தேங்க்யூ. உபேந்திரா, பத்ரம். அம்மா, பயப்படாம இருமா. மனசுல நம்பிக்கை தான் வேணும். நீ தைரியமா இரு, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. என்னால நம்பவே முடியல. அம்மா ப்ளீஸ், புலம்பாம கொஞ்சம் அமைதியா இரு. எப்படி புலம்பாம இருக்க முடியும்? எப்படி வளர்ந்த பையன் எந்த அளவுக்கு போயிட்டா? பொண்ணுங்க கிட்ட நேரா நின்னு பேசுறதுக்கே கூச்சப்படுற பையன் இந்த அளவுக்கு வந்துட்டா. எனக்கு தலைவலினாலே துடிச்சு போற பையன் அவன் வாயால நல்லா இருக்கிற என்ன உடம்புக்கு முடியலன்னு பொய் சொல்லி இப்படி பணம் வாங்கியிருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். அம்மா, நீ அவன்கிட்ட ஏதாவது கோவமா பேசிருப்ப. நீ திட்டினதுனால அவன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். கையில சுத்தமா பணம் இருந்திருக்காது. செலவுக்கு என்ன பண்ணுவான்? அதான் போய் சொல்லி பணம் வாங்கியிருக்கான். அதுக்காக எனக்கு உடம்புக்கு முடியலன்னு பொய் சொல்றான்னா? அம்மா, அவசரத்துக்கு பணம் வேணுங்கிறப்ப என்ன சொன்னா ஈஸியா பணம் கிடைக்கும்னு அவன் யோசிச்சிருப்பான். இப்படி சொன்னாதான் பணம் கிடைக்கும், ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு போய் சொல்லி பணத்தை வாங்கியிருக்கான். இது ஒரு சாதாரண விஷயமா? இதுவாடி சாதாரண விஷயம்? அவன் ஏதோ பெருசா தப்பு பண்ணி நம்ம தலையில இடிய தூக்கி போட போற. எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. இத பாருமா, நீ இவ்வளவு தூரம் பயப்படுற அளவுக்கு மனோவுக்கு தைரியம் பத்தாது. 2 நாள் கழிச்சு தன்னால வந்துருவான். என்னடி பேசுற நீ? அவனுக்கு தைரியம் பத்தாது? அந்த ஆதிய பத்தி தெரிஞ்சும் அவங்க வீட்டு பொண்ண லவ் பண்றா. என் முன்னாடி முகத்தை நிமித்து பேசுறா. இப்போ போய் சொல்லி பணம் வாங்கியிருக்கா. நீ என்னடான்னா அவனுக்கு தைரியம் பத்தாதுன்னு கதை சொல்ற. ஆமா, இதெல்லாம் வச்சு நம்ம மனோவை பத்தி சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. தைரியமா இருமா. நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் ஆகாது. புலம்பாம இரு. 2 நாள்ல பணம் தீந்தது தன்னால வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான். எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. சரி,
நாளைக்கு மெக்கானிக் ஷாப்புக்கு போய் நான் விசாரிக்கிறேன். அவன் எங்க இருக்கான்னு தேடி புடிச்சு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். போதுமா? அழாதம்மா. லைசன்ஸ் இருக்கா? எடு. இன்சூரன்ஸ் இருக்கா? எடு எடு. தரேன் சார். ரைட்ல தான் இருக்கேன். யோ எல்லாரும் அனுப்பிடியா? சரி போ போ போ. ஓகே சார். புறப்படு புறப்படு போ போ. இப்போதைக்கு முடியாது. பிளடி எவனோ உண்மையில வரான் பாரியா? போய் மடக்க அவனை. நிப்பாட்டு. யாரையா நீ? ராங் ரூட்ல வர அறிவில்லை உனக்கு? சார் நாங்க மினிஸ்டரோட ஆளுங்க. மினிஸ்டரோட ஆளுங்கன்னா நோ என்ட்ரியில வரலாமா? அறிவில்லை உனக்கு? யோ கான்ஸ்டபிள் சார், எவனோ ஒருத்தர் நம்மளை பார்த்து பதுங்குறான் பாரு. போய் பாரு, சீக்கிரம் போ. ஆமா. ஏய் யாரா நீ? திரும்பி மோத்த காட்டு. திரும்புடா. சார் அந்த உபேந்திரா சார். உபேந்திராவா? ஏய் உபேந்திராவா? வாங்க வாங்க சீக்கிரம். வண்டிடு. ஏய் வண்டி திருப்புடா, வண்டி திருப்பு திருப்பு. ஐயா நான் தான் பேசுறேன். அந்த உபேந்திரா இருக்கானே, அவன் இங்க மறைஞ்சிருந்தான். போலீஸ் பாத்துருச்சு. அடச்சி, அவனை போலீஸ் பிடிச்சிருச்சாயா? இல்லங்கய்யா, அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். போலீஸ் அவனை பின்னாடியே துரத்திட்டு போகுது. தபார், எக்காரணத்தை கொண்டும் அந்த உபேந்திரா போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது. நம்ம கிட்ட தான் மாட்டணும். சரிங்கய்யா. அந்த உபேந்திராவை எப்படியாவது நீங்க பிடிச்சி எங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அவனை கொண்டு வந்து உங்க காலடியில போடுறேன்யா. உடனே அதை செய். சீக்கிரம் போயா. சீக்கிரம் போடா. போ போ. சீக்கிரம் ஃபாஸ்டா போ. வேகமா போடாத. வேகமா போ. சீக்கிரம்டா வேகமா போ. செல்வம் சீக்கிரம் போடா. தப்பிச்சிட்டாயா? தப்பிச்சிட்டான் போல இருக்குது. சொல்லியா? ஐயா நான் தான் பேசுறேன். சொல்லியா, அவனை பிடிச்சிட்டீங்களா? இல்லையா, அவன் தப்பிச்சிட்டாயா. நாங்க போலீஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் போனோம். அவன் போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு ஓடிட்டாயா. யோ என்னையா நீங்க எல்லாத்தையும் கோட்டை விட்டு நிக்கிறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க, அவன் எங்கேயும் போயிருக்க முடியாது. இந்த ஏரியால தான் எங்காவது பதுங்கி இருப்பான். எப்படி அவனை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். சரியா, போனை வச்சுட்டு தேடுங்க. சரிங்க.
எதுக்கும்மா கண் கலங்குற? இந்த புத்தர் சிலை உடைஞ்சதுக்காகவா? அதுதான் பதிலுக்கு 10 புத்தர் சிலை கிஷோர் வாங்கி கொடுத்துருக்கானேம்மா. அப்புறம் எதுக்கு அழற? அனு, அப்படி இந்த சிலையில என்ன விசேஷம்? என்ன ஸ்பெஷல்? என்ன அனு பேசவே மாட்டேங்கிற? நீ ஏன் பேச மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியும். இது மனோ வாங்கி கொடுத்தது, அப்படித்தானே? என்ன அப்படி பார்க்குற? எனக்கு எல்லாமே தெரியும். அனு, உனக்கு சின்ன வயசு, அனுபவம் கம்மி. ஆனா நான் வாழ்க்கையை பார்த்தவ. உனக்கு புத்தி சொல்ற தகுதியும் கடமையும் எனக்கு நிறையவே இருக்கு. உன்னோட வயசுல 1000 கனவுகள் இருக்கலாம். வாழ்க்கையை பத்தின கற்பனைகள் நிறைய வந்து போகும். ஆனா அதுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கக்கூடியதா இருக்கும். நம்ம வாழ்க்கை, சூழ்நிலை, குடும்பம் இதெல்லாம் ஒத்து வர ஏதாவது ஒன்றுதான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அதுதாம்மா நல்லது. இப்ப நீ மனசுல வளர்த்து வச்சிருக்கிற கனவுகள்லாம் ஒருவேளை நிஜமானா நிச்சயமா அது கசப்பானதா தாமா இருக்கும். யாருக்கும் அதுல சந்தோஷம் இருக்காது. 2 குடும்பமும் நிம்மதியை இழந்து தவிச்சு போகும். இது யார் யார பாதிக்கும்னு உனக்கு தெரியுமா? காஞ்சனாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருனோ. உன் மேல அவ உசிரியே வச்சிருக்கா. நீனா அவளுக்கு தனி பிரியம். இந்த மாதிரி நீ பண்ணினா அவ உயிரியே விட்டுடுவா. காஞ்சனாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். இப்படி எல்லாம் நடந்தா அப்புறம் ஆதி என்ன ஆவா? இந்த குடும்பம் என்ன ஆகும்? பேரோடையும் பொருளோடையும் இருக்கிற இந்த குடும்பம் செதறி சின்ன பின்ன ஆயிடுமா? கொஞ்சம் நினைச்சு பாரானோ. அந்த மாதிரி ஆறதுக்கா உன் மேல பிரியத்தை கொட்டி வளர்த்துருக்கோம். அனு, இத்தனை பெரிய அழிச்சு நாசம் பண்ணியா உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்க போற? கொஞ்சம் யோசிச்சு பாரு அனு. மாப்பிள்ளையும் ஆதியும் உழைச்சு உழைச்சு சேர்த்து வச்ச சொத்தும் கௌரவமும் செதையறதுக்கு நீ காரணமா இருக்கணுமா? ஏற்கனவே ஆதியோட கல்யாணம் அசிங்கப்பட்டு போச்சு. அதுவே நம்ம குடும்பத்துக்கு பெரிய பாதிப்பு. உன்னோட கல்யாணம் அந்த கலங்கத்தை துடைக்கணும்னு நாங்கெல்லாம் பிரியப்படுறோம். இத பாரானு, உன் கல்யாணம் கிராண்டா ஊர் மெச்ச நடக்கணும். எங்களுக்காக நீ பண்ணக்கூடிய ஒரே உபகாரம் இதுதாம்மா. இத பாரானு, நான் உன் காலில் விழுந்து கூட கேட்கறதுக்கு தயாரா இருக்கு. அனு, நம்மள நம்புறவங்களுக்கும் நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறவங்களுக்கும் நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுமா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இனிமே நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை.